மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஏன்டா டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வாடு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியலையா? ஹலோ, யாருப்பா நீ? என் மாப்பிள்ளை வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்கிறையா. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அதாவது அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வர போறேன் அவன். உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா? என்ன லுக்கு போறா வெளிய. என்ன மாப்பிளை காணோமா? என் பொண்டாட்டியும் காணா. மன்னிச்சுக்குங்க, எனக்கு இந்த பட்டாசுன்னு ரொம்ப பயம். எனக்கும் தான். எங்க உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தை கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்பிள்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு? விட்டா நாள் பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. பாய். ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடி குண்டில் வைக்கிறான். ஓவரா வர்ணிக்கிறான். மாப்பிள்ள, ஐயோ, அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும். போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. உளறாதடா. உளறனா? தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க வரும்போது இந்த வெட்டியாபுர அரண்மனை எங்க இருக்குன்னு யாரையோ கேட்ட, எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாபுர அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லன்னா ஹாய் இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா, போடி உள்ள போகல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டியாபுரம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள போலாம். மாப்பிள்ள, நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மீறி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாவா? கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர மாட்டேன். ஆமா, இங்க இருந்தா தனியா ஒரு வீடு சொல்ல மாட்டேன். சொன்னா தோட்டக்கார கிழவன இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள, நீ வேணா பாட்டுவா மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள்ள. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம்.
இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள. ஆளு எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு, அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ள இருக்கானா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாப்பு. என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போனா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டார் ஐயா. உலகாரம் என்னங்க தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி ஏதாவது பேசுப்பா. ஏன்பா ஒன்னு அவன அந்த வீடு கூட்டு போனான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மட்டும் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? எங்க அக்கா என்ன இங்க ஒரே கூட்டம்? யாருக்கு இங்க என்னாச்சு? அம்மா வணக்கம். நான் வந்து என் மாப்பிள்ளை எங்க? இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை எங்க? எப்ப நீ மாட்டு வண்டியில இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்களோ அப்பவே நீ என் மாப்பிள்ளை இல்லன்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா அவருக்கு பிறந்தவன் அப்படி வரமாட்டான். கரெக்டா சொன்னீங்க அம்மா. நான் இங்க வந்த உடனே நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னா கூட யாருமே கேட்கல. நான் சொல்லாமலே நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அம்மா மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கிற அந்த வேட்டியா நர்மதியை வாங்க முடிவு பண்ணிருக்கேன். எஸ், அந்த விஷயமா தான் என்ன நினைச்சிருக்காங்க. நான் அவருடைய நண்பன், அவ வீட்லயே வளர்ந்தவ, பேரு சரவணா. அம்மா முடியாது. வேட்டையப்புறம் அரண்மனைய விலைக்கு வாங்குறத நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அத விலைக்கு வாங்கினா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்ல, அவரை கட்டிக்க போற என் பொண்ணுக்கும் தான். அம்மா அது வந்து எப்படி சொல்றது, மாப்பிள்ளை உங்க பொண்ணு கட்டிக்கிறதுல அதான் மாப்பிள்ளை வந்துட்டாரு. அவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்க. மாப்பிள்ள நீ பிரியா பிரியா ஓடியா ஓடியா. நீ கட்டிக்க போற மாப்பிளைய பார்த்து இல்லன்னு சொன்னிய, வந்திருக்காரு பாரு. வா வா ஓடியா ஓடியா பாரு. இது யாரு? இது இவங்க கங்கா, என் மனைவி. அம்மா உங்க உழப்பு மகளைத்தான் இவரை கட்டி கொடுக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டதுமோ உண்மைதான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால செந்தில் கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன செந்தில் இது? பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் என் பொண்ணை கட்டு வந்தாங்க. உன்னையே நம்பிட்டு இருந்த எங்களை இப்படி ஏமாத்திட்டியாப்பா. யார் யாரோட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அப்படிதானே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்குப்பா? என்ன ஞானம், என்ன ஞானம்! இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. கை கொடு கை கொடு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னோட கல்யாணம் நிச்சயம் உங்களுக்குலாம் வேதனையா தான் இருக்கும். இருந்தாலும்
உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையோட தான் நான் வந்தேன். என்ன மன்னிச்சுங்க. நாங்க வரோம். எங்க? வேட்டையபுரம் அரண்மனையை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். இனிமே நாங்க 2 பேரும் அங்கதான் தங்க போறோம். அந்த அரண்மனையா? வேணாம் வேணாம். ஏன் வேடிக்கை பார்க்க போன நானே விடவெடுத்து போயிட்டேயா. அதை விலைக்கு வாங்கி உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான். மாமா, நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, அப்படிதான் பேசுவீங்க. சொல்றத கேளு செந்தில்நாதா. எங்க மாமா மாதிரி நீயும் முறை பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக தெரிஞ்ச ஆபத்து இருக்க இடத்துல நீங்க தங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன். வேணாம் மாமா, இங்க வரதுக்கு முன்னாடி கங்காவும் நானும் அந்த அரண்மனை சுத்தி பார்த்து தான் வந்தோம். சின்ன மாமா சொல்ற மாதிரி அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 40 வருஷமா அந்த அரண்மனையில நான் தோட்டக்காரனா இருக்கேன். நானே இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த அரண்மனைக்குள்ள போனதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தம்பி. ஐயா, பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் நம்புறதாலதான் 50 கோடி ரூபாய் சொத்தை 5 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. என் மனைவி கங்கா ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்கிறத விட அரண்மனைக்கு சொந்தக்காரியா இருக்கணும்னா நான் அந்த அரண்மனையே வாங்கினேன். அப்படி ஏதாவது பிரச்சனைனா அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. தங்கப்பா, அந்த வீட்ல போய் தாராளமா தங்க. என்ன பாக்குற? முதல்ல அந்த வீட்டை வாங்க வேண்டாம்னு சொன்ன நானே இப்ப அந்த வீட்ல தங்க சொல்றேன்னு பாக்குறியா? அவங்க மட்டும் இல்ல, செந்திலோட கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் நாம எல்லாருமே அங்கதான் தங்க போறோம். ஐயோ, ஷோ, இவங்க 2 பேரும் மட்டும் அங்க போய் தங்கி இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பொண்ணை இவரு கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக நாம தான் இவங்கள தெரிஞ்சே அங்க அனுப்பணும்னு இவங்க அம்மா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம எல்லாரும் எல்லாம் முடியற வரைக்கும் அங்கேயே இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆசீர்வாதம் வாங்கி. வேண்டாம் செந்தி. ஏன்பா? இப்போ வேண்டாம். கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கலாம். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாவோஷ்டவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஷ்டுண்வன்னோதிபித்தே ததாதனம் ஸ்வாஹா. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாவோஷ்டவஸ்தமம். இந்த பூஜையெல்லாம் இந்த அரண்மனையில எடுபடாது. உங்க முடிவை பார்க்கத்தானே நானே உங்க கூட வந்திருக்கேன். வந்துட்டீங்கல்ல, இனி நடக்க போறத பாருங்க. எப்பா செந்தில்நாதா, ஏதோ எங்க அக்கா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக மட்டும் நாங்க இந்த வீட்டுல தங்க சம்மதிக்கல. இவ்வளவு பிரச்சனைங்க இருக்க வீட்டுல புருஷன் முன்னாடி நீங்க தனியா தங்கி இருக்க வேணாமே அக்கறையில தான் தங்க சம்மதிச்சோம். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க உங்க கூட தங்கி இருக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன மாமா அது? சொல்லுங்க. எந்த காரணத்தை கொண்டும் பின்பக்கம் இருக்க மாடிக்கு யாரும் போக கூடாது. குறிப்பா தெற்கால இருக்க ரூம் பக்கம் யாரும் போகவே கூடாது. நீங்க உங்க குடும்பத்தோட எங்க கூட தங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? எக்காரணத்து கொண்டோம் நாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். என்ன மாமா? ரொம்ப சந்தோஷம். போலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. இனிமேல் இந்த வீட்டுல தனியாவே இருக்க கூடாது. கும்பலோட கும்பலா தெரிஞ்சா தான் உசுறு வாழ முடியும். ஏப்பா, அழகான பெயரு, அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ, முருகேஷா, கேட்க மறந்துட்டேன். உன் நட்சத்திரம் என்ன? ஏன்? அட சும்மா சொல்லுப்பா. மிருக சிரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தரப்பா இருக்கும் அந்த நட்சத்திரம். ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. ஆமா, பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்ப்பா. சாமி, இவர் தான் என் மாமா மகன் செந்தில்நாதன். வேட்டை ஒரு அரண்மனை இவர் தான் வாங்கியிருக்காரு. சாமி, அந்த அரண்மனை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு? என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில வேட்டையா ராஜா வாழ்ந்தார். அவர் வரும்போது ஒரு விதமான சத்தம் போட்டுக்கிட்டு தான் வருவார். தான் நினைச்சதை அடைய எதுமெனும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஆளு. அவர் ஒரு முறை ஆந்திராவில் விஜயநகரங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்க சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை தன்னுடைய ஆசநாயியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே
குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனா இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு. சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற வீட்டுல தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபத்துல சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமுகியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். ஒரு தப்பும் செய்யாம அகால மதம் அடைஞ்ச சந்திரமுகி ராஜாவை பழிவாங்க ஆவியா அலைஞ்சா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தேசத்துல இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளையும் கூட்டிட்டு வந்து 60 நாள் பூஜை செஞ்சு சந்திரமுகி அத்திய ஒரு பானையில போட்டு கடபந்தனம் செஞ்சுட்டார். அத அரண்மனையில தெற்கே இருக்கிற ஒரு அறைக்குள்ள பூச்சி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லயே ராஜாவும் காலமாயிட்டார். ஆனா இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்திலிருந்து சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு யாராலையும் சரியா சொல்ல முடியாது. என்னது இவ்ளோ தாயத்தெல்லாம் கட்டிருக்காங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூஜை எல்லாம் பண்ணி சந்திரமுகி ஆவிய இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீ நம்புறியா? பின்ன இந்த ரூமுக்குள்ள விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்குள்ள போய் யாரும் அதெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த கதையெல்லாம் கட்டுறாங்க. எனக்கு மட்டும் இந்த ரூமோட சாவி கிடைச்சா இப்பவே உனக்கு இதை திறந்து காட்டுவேன். இந்த ரூமுக்கு சாவியே கிடையாது, தொலைஞ்சு போச்சு. ஆனா இந்த சாவியோட அச்சு மட்டும் பழைய கொல்ல ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு என் தாத்தா ஒரு முறை சொல்லிருக்காரு. இந்த சாவிய நம்ம உடனே இந்த கொல்லனை செய்ய சொல்லலாம். நீதானே இந்த வீட்டு முதலாளி, நீயே சொல்லு. நான் வேணும்னா அங்கேயே இருந்து இந்த சாவி செஞ்சு முடிச்சதும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்பவே சொல்றேன். கங்கா, 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 என்ன? இந்த சந்திரமுகி ரூமோட சாவி.
கொடுத்தவன் ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டான். சாவி செஞ்சு கொடுத்த அவனுக்கு இந்த கதைன்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எனக்கு பயமா இருக்கு. நேத்து நான் அவன் கிட்ட சாவி செய்ய சொல்லும் போது அவன் நல்லா குடிச்சிருந்தான். 24 மணி நேரமும் குடிக்கிறவன் சாவி செஞ்சாலும் சாவான், சாவி செய்யலனாலும் சாவான். நம்ம நேரம் அவன் சாவி செஞ்சதும் செத்துட்டான். இதெல்லாம் வீணா மனசுல போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. தெக்க இருக்கிற அந்த ரூமுக்கு சாவி செஞ்சு கொடுத்தனாலதான் அந்த கிழமை செத்ததா இருந்தா, அந்த ரூமுக்குள்ள போன கங்காவே நல்லா தானே இருக்கா? அதானே. நீங்க வேணா பாருங்க, அந்த கிழவனோட சாவுக்கு காரணம் டெத் பை லிவர் சிரோசிஸ் வரதான் போகுது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேலியா இருக்கலாம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ. என்னங்க யாரோ கதவு தட்டுறாங்க. என்னங்க எல்லாரும் இந்த நேரத்துல? வேலைக்காரி எதையோ பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்ன சத்தம், என்னாச்சு? தலைங்கையை கட்டிக்கிட்டு பேய் மாதிரி ஒரு உருவம் ஓடுறத பாத்துருக்கா, அதான் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஐயா பேய என்ன? இங்க பாருங்க. எப்படி இதெல்லாம் உடைஞ்சு? எல்லாம் தன்னால விழுந்து உடைஞ்சிருச்சுங்க. தன்னாலயா? உங்களெல்லாம் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்தது யாரு? பெரியம்மா கிட்ட சொல்லி துர்கா தான் எங்களால வேலைக்கு சேர்த்தாங்க. துர்கா? இது பாருங்க, இந்த பேய் பிசாசு அதெல்லாம் வெறும் கட்டுக்காது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் நம்பாதீங்க. இந்த நேரத்துல எங்க இருந்து வர? ஏதோ சத்தம் கேட்டது, அதான். சரி சரி, எல்லாரும் இங்க இருந்து போங்க. ஹலோ, நான் செந்தில் பேசுறேன். சரவண சார் வந்துட்டாரா? என்னங்க இது, நான் 7வது முறை பேசுறேன். என்னது, உங்களாலே அவரை கண்டுபிடிக்க முடியலையா? எந்த பிரச்சனை இல்லாத போது அவர் இங்கே தான் இருந்தாரு. இப்ப இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை, அவர் இங்க உடனே தேவை. அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு தகவல் கொடுத்து உடனே இங்க வர சொல்லுங்க ப்ளீஸ். தன்னால பத்திக்கிச்சுங்க. தன்னால எப்படிமா பத்திக்கும்? எனக்கு தெரியலங்க, திடீர்னு படவை பத்திக்கிச்சுங்க. இவன் மட்டும் தான் கூட இருந்தாங்க.
இவன் மட்டுமா? எனக்கு தெரியாது. சரி சரி. கங்கா, கங்கா எங்க போனா? கங்கா, கங்கா, கங்கா. எங்கம்மா இருக்க? என்னாச்சு பிரியா? பிரியா சத்தம் வருது. இந்த ரூம் குள்ளியா? இந்த ரூம் குள்ள கதவு சத்தினா மூச்சு முட்டி செத்துருவாங்களே. சரி வா. 1 2 3. பிரியா, 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 என்னமாச்சு? நான் மாடிக்கு போனேன். அங்க யாரும் என்ன பிடிக்க வர மாதிரி இருந்தது. நான் பயந்து ஓட ஆரம்பிச்சதும் அது என்ன துரத்துச்சு. பயத்துல நான் கடைசி ரூம்குள்ள போய் ஒளிஞ்சேன். அங்க யாரும் அந்த கதவை சாத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. நீ எதுக்குமா மாடிக்கு போன? கங்காவை தேடி போனேன்ப்பா. கங்கா மாடிலாம் இருக்கான்னு உனக்கு யாருமா சொன்னா? துர்கா. துர்காவா? நான் குளிக்க போனத துர்கா பார்த்தாளே. எதுக்காக அப்படி சொன்னா? சரவணன், இதான் இங்க நடக்குது. இப்படி எல்லாம் செய்யறவங்களுக்கு உண்மையிலே இங்க என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? செந்தில், நீயும் கங்காவும் இந்த அரமனையை வாங்கிதாகணும் முடிவு பண்ண பிறகு ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஒருத்தர் இந்த அரமனை பற்றி ஒரு புத்தகம் எழுதிருந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் லைப்ரரி போய் அந்த புத்தகத்தை எடுத்து படித்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க பயப்படுற மாதிரி இந்த அரமனைக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு உறுதியான பிறகுதான் நீ எடுத்த எந்த முடிவுக்கும் நான் அன்னைக்கு குறுக்க நிற்கல. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ நானும் மற்றவங்க மாதிரி பேய்க்கு பயப்படுற மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சேன். ராத்திரியில் எல்லாரும் தூங்கின பிறகு 2-3 தடவை மாடிக்கு போய் ராஜா ரூம் கதவை பார்த்தேன். அந்த கதவுல நிறைய மந்திரிச்ச தாய்த்துகள் கட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கலைச்சி பெரியவங்க நம்பிக்கை பாழாக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கதவை திறக்காம நான் திரும்பி வந்துட்டேன். அந்த ரூம்குள்ள பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்கிற தைரியத்துல தான் இமெயில் வந்த உடனே நான் இங்க புறப்பட்டு போயிட்டேன். ஆனா சந்திரமுகியோட அறை என்னைக்கு துறக்கப்பட்டதோ அன்னிலிருந்து தான் இங்க பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. சரவணன், யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே.
சரவணன், ஹலோ சரவணன், சரவணன் எந்திரிங்க. கங்கா, என்ன டாக்டர் இங்க படுத்திருக்கீங்க? நேத்து ராத்திரி இங்க தான் தூங்குனீங்களா? ராத்திரி கச்சேரி எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதான் இங்க படுத்துட்டேன். கச்சேரியா? என்ன கச்சேரி? கர்நாடிக், பரதநாட்டியம், குச்சிப்புடி எல்லாம். ஆமா, மேல யாரா டான்ஸ் கத்துக்கிறாங்க? இல்லையே, யாரும் கத்துக்கலையே. துர்கா கிட்ட தான் பசங்க பாட்டு கத்துக்கிறாங்க, அதுவும் பகல்ல. ராத்திரியில யாரு டான்ஸ் ஆடுறாங்க? அப்போ நேத்து ராத்திரி அந்த தெற்கே இருக்கிற ரூம்ல பாடினது, சலங்கை கட்டி ஆடினது எல்லாம் யாரு? சலங்க கட்டியா? ஆமா. சரவணா, அதை நீங்க உண்மையிலே கேட்டீங்களா? என் காதால கேட்டேன்னு சொன்னேன்ல. அப்புறம் அந்த அரை கதவை திறக்க முயற்சி பண்ண, ஆனா உள்பக்கமா யாரோ பூட்டிருந்தாங்க. பூட்டியா? சான்ஸே இல்ல. நான் அந்த ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறம் யார் அதை பூட்ட போறாங்க? அதுவும் இல்லாம யாரும் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படியா? பின்ன அப்போ இந்த டான்ஸ் பண்ற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி இந்த சத்தம் எல்லாம் பிரமையா? எனக்கா தோணுதா? சரி, நான் டீ அப்புறம் சாப்பிடுறேன். மேலே போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஐயோ, நான் வரல. ஏன்? ஏற்கனவே நான் அந்த ரூம்குள்ள போனதுனாலதான் பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் தான் கூட இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? வா, நீ வா, டீ அப்புறம் டாக்டர். சாப்பிடுறேன். வா 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 வா. பாத்தீங்களா, கதவு பூட்டல. ஆமா, பூட்ல. இதான் அந்த வேட்டியான் ராஜாவோட அறையா? ரசிக எப்படி வாழ்ந்திருக்கான் பாரு. சும்மா படம் இருந்தா போதுமா? எவரது? இவன் தான் வேட்டியான் ராஜாவா? பார்த்தாலே தெரியுது மோசமான ஆளுன்னு. ஆமா, அந்த பாட்டி ரூம் எங்க? யாரு? அதான் இவருடைய செட்டப். சந்திரமுகியா? வாங்க காட்டுறேன். இதான் சந்திரமுகியோட ரூம். சந்திரமுகி காரு. இவளை அந்த ராஜா கொன்னதுல தப்பே இல்லை. ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன கண்ணு, என்ன மூக்கு, என்ன இடுப்பு, என்ன களைப்பாரு. இந்த மாதிரி ஒரு பேரழகிய இன்னொருத்தனுக்கு எவன் விட்டு கொடுப்பான்? நீங்க அந்த டான்சர் குணசேகரன் தங்கியிருந்த வீட பார்த்தது இல்லைல்ல? எந்த குணசேகரன்? ஓ, இவருடைய ஆளு. வாங்க காட்டுறேன். அது பாருங்க, அந்த வீடுதான். ஓஹோ, இங்கிருந்தா சந்திரமுகி தன் காதலன் குணசேகரன் ராரா சரசக்கு ராரா அப்படின்னு டாவடிச்சாளா? நீங்க சந்திரமுகியோட ட்ரெஸ், நகை எல்லாம் பார்க்க வேணாமா? வாங்க காட்டுறேன். என்ன வெயிட்டுடா சாமி. சந்திரமுகியோட புடவை. வாங்க, நகையெல்லாம் காட்டுறேன். ஒட்டியானம், காசு மாலை, நெத்தி சுட்டி, இது சலங்கு. சலங்கு ஒண்ணுதானே இருக்கு, இன்னொன்னு எங்க போச்சு? ஹலோ மேடம், எங்கே போயிட்டு போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஐயோ, எனக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு அரட போகுது. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க. அன்னைக்கு பார்க்கும்போது 2 சலங்கையும் இங்கதானே இருந்துச்சு, இன்னொன்னு எங்க போச்சு? இங்க யார் காப்பி போட்டது? துர்கா. யாருக்கு? செந்திலுக்குன்னு நினைக்கிறேன். செந்தில், அந்த காபி குடிக்காதே. செந்தில், என்ன சார் ஒன்று ஏன் காஃபியை தட்டி விட்டீங்க? அந்த காஃபில விஷம் கலந்துருக்கு. ஏய், நீ தானே காஃபி எடுத்துட்டு வந்த? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. லட்சுமி அம்மா தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க. காஃபியை நான் தான் போட்டேன், ஆனா அதுல விஷத்தை கலந்தது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் டாக்டர்,
காஃபில விஷம் கலந்துருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி அன்னைக்கு கங்காவோட புடவை எரிச்ச, இன்னைக்கு செந்தில் குடிக்கிற காஃபில விஷத்தை கலந்துட்டியா? அவளை ஒன்றும் செய்யாதீங்க. இந்த காஃபில விஷ கலைக்கிறது யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. என் நண்பனையோ என் நண்பன் மனைவியோ இங்க இருக்கிறவங்க யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த சரவணா இருக்க வரைக்கும் அது நடக்காது. கந்தசாமி சார், இந்த காஃபில விஷ கலைக்கிறது யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இவளை விட்டுடுங்க. வாசந்தி அதான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, போய் வேலை பாருங்க. பாங்க பாங்க. ஹலோ, யாரு? என்னது, சக்குளத்துல இருந்து ராமச்சந்திர ஆச்சாரியார் வராரா? ரொம்ப சந்தோஷம். சரி 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 சரி, எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி. என்ன யோசனை? அப்செட்டா? உன்னை எங்கெல்லாம் தேர்றது? இனிமே நமக்கு பயமே இல்லப்பா. ராமச்சந்திர ஆச்சாரியார் நம்ம வீட்டுக்கு வரதா ஒத்துட்டார்ப்பா. யார் மாமா அவரு? என்ன இப்படி கேட்ட? அவர் உலகம் பூரா சுத்தனவர். உலகத்துல எந்த மூலையில யாருக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் அதை குணப்படுத்துற மகான். இவருக்கு மனுஷங்க மனசை மட்டும்தான் படிக்க தெரியும், அவருக்கு ஆவிங்களையே அடக்க தெரியும். செந்தில்நாதா அவர்கிட்ட நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் எடுத்து விவரமா சொன்னேன். உடனே வரேன்ட்டாரு. நாளைக்கு காலையில நீங்க வந்து நின்றுடுவாரு. நான் ஏற்பாடெல்லாம் போய் பண்ணணும். இவரை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். நம்ம கிட்ட வந்து இந்த பூஜை பண்ணு அந்த ஹோமம் பண்ணு ஒரு தீட்டுவானுங்க. சேச்சே, இதெல்லாம் டைமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் என்கரேஜ் பண்றதே இல்லை. முதல்ல போய் இதை நிறுத்த போறேன். நோ 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 இல்ல செந்தில், யாருடைய திறமையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. இந்த ராமச்சந்திர ஆச்சாரியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சாதாரண ஆள் இல்ல. வரட்டும், ஒரு விதத்துல அவர் ஒரு நல்லதுதான். லெட் ஹிம் கம். வாங்க சாமி, உள்ள வாங்க. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நாக்காலிய கிழக்கு பார்த்து போடுங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. தெய்வமே வந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க. சொல்லுங்க சாமி. நான் இங்க ஒரு 7 நாள் தங்க வேண்டியிருக்கு. தாராளமா. அந்த 7 நாளும் எனக்கு தேவையானதை என் சிஷ்யங்களே செஞ்சு தருவாங்க. நான் இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7 நாளும் இந்த வீட்ல இருக்கிற யாரும் வெளியே போய் தங்க கூடாது. யார் இவரு? என் ஃப்ரெண்டு சரவணன். சைக்காட்ரிஸ்டா. இவனுக்கு வேற வேலை இல்லாம இந்த வீட்ல இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இவரை எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கான். அட இதெல்லாம் போய் தொலை சாமி. இங்க ஏதோ சந்திரமைன்னு ஒரு பார்ட்டி இருக்குதான். அதுக்கு எப்படியாச்சும் கேட் பாஸ் கொடுத்து அனுப்பிருங்க. என் ரூம் எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன்.